அல்லாஹ்வின் பாதையை மறுக்கும் மக்களின் செயல்களை அல்லாஹ் வீணாக்குவான். ஆனால் நம்பிக்கை கொண்டே நல்ல செயல்கள் செய்வோர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இறக்கப்பட்டதை உண்மையாக நம்புவோர் அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களின் நிலையை சிறப்பாக மாற்றுவான். போரின் நேரத்தில் முஸ்லிம்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விளக்குகிறார். அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்தவர்களின் செயல்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அவர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பான். அல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் அல்லாஹ்வின் காரியத்திற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் நிலையை உறுதியாக்குவான். 15வது ஆயத்தில் சொர்க்கத்தின் அழகு விவரிக்கப்படுகிறது. அதில் தண்ணீர் நதிகள், பால் நதிகள், சுவையான பான நதிகள், தூய தேன் நதிகள் உள்ளன. எல்லா வகை பழங்களும் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் கிடைக்கும். நேரான வழியை அறிந்த பிறகும் மறுப்பவர்களை ஷைத்தான் தவறாக வழிநடத்துகிறான். அவர்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தும் காரியங்களை செய்வதால் அவர்களின் செயல்கள் வீணாகிவிடும். இந்த சூரா இறுதியில் அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வின் பாதையில் செலவிட அழைக்கப்பட்ட போது சிலர் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள். ஆனால் கஞ்சத்தனம் காட்டுபவர்கள் தங்களுக்கே தீங்கு செய்கிறார்கள். அல்லாஹ் தேவையற்றவன், மனிதர்களே அவனை தேவைப்படுகிறார்கள். நீங்கள் விலகினால் அல்லாஹ் உங்களை மாற்றி வேறு மக்களை கொண்டு வருவான். சூரா அல்-ஃபாத். இந்த சூறாவில் ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி ஆனது என்று கூறப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விசுவாசம் அளித்தவர்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கே விசுவாசம் அளித்தவர்கள் ஆவார். அந்த உறுதியை மீறுபவர்கள் தங்களுக்கே தீங்கு செய்கிறார்கள். மரத்தின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசுவாசம் அளித்த நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். அவர்களின் இதயங்களை அறிந்ததால் அவர்களுக்கு அமைதியையும் பின்னர் பல வெற்றிகளையும் அளித்தான். பின்னர் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிய கனவு நிறைவேறியது. அவர்கள் பாதுகாப்பாக காபாவில் உம்ரா செய்ய நுழைந்தார்கள். இறுதி வசனத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர்